மறுபடியும் எங்க போறியா? பயப்படாது தங்கச்சி, அம்மாவையும் தங்கச்சி நீ தான் பாருங்க. நான் பெரியவர். வட்டுமா தங்கச்சி, வட்டுமா. நீங்க ஒரு பொய் சொல்லணும். ஒரு பொய் என்னங்க, உங்கள்கிட்ட என்னைக்கு பழகுறதோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பொய் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உருப்படியா இதுவரை எதுவும் செய்யல. சொல்றதுக்கு ரொம்ப பக்குவமா அழகா என் மாமா கிட்ட போய் பொய் சொல்லு. சொல்லிடுறேன். வாணிக்கு நானாத்தான் பைத்தியம் தெரியும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி. ஆமா, மாப்பிள்ளை யாருக்கு? நீங்க என்னங்க அந்த பைத்தியம் சொல்றத கேட்க. எங்க மாமா எழுதியிருக்கிற ஒயில் படிக்கு அவளை கல்யாணம் செய்துட்டா அந்த சொத்து முழுக்க எனக்கே சேரும். அப்புறம் நை சத்தியடா அலறேன். கொலைல இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது உண்மையவே சொல்ல. நானா சொல்ல மாட்டேங்க. தானா தெரிஞ்சு போச்சுன்னா என்னை கொலை பண்ணிவிடாங்க. நான் புள்ள விட்டு அதை நான் பாத்துக்கிறேன். என்னால் காண முடியவில்லை. விரைந்து வாருங்கள். வந்து கொண்டிருக்கிறேன். பொறுத்திரு. தளபதி, தாங்கள் அழைத்து சென்ற பெண் தலைவருக்கு திருப்தித்தானே? நம் தலைவருக்கு மிகவும் திருப்தி.
அருமையான இசை, அழகான காட்சி, அற்புதமான நடனம். உங்கள் குமார் இவ்வளவு விரைவில் கற்றுக்கொள்வாள் என்று நான் நினைக்கவே இல்லை. எல்லாம் வாணி கற்றுக் கொடுத்தவை. நம் மண்டலத்திற்கு கலை வந்த பெருமை வாணிக்கு. அவளை கொண்டு வந்த பெருமை நான் எவ்வளவோ சிரமப்பட்டு ஆடினேன். என்னை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லவில்லையே. பெற்றவர் புகழ்ந்தால் போதாது, மற்றவர் புகழட்டும் என்று சும்மா இருந்து விட்டார். ஆமாம் ஆமாம். இந்த பாட்டின் பெயர் உல்லாச பாட்டு என்றால் வாணி. இன்னும் சோகம், கோபம், தாபம் என்றெல்லாம் இருக்கிறதா? அப்படியா? போ போ, விரைவில் அவைகளும் கற்றுக்கொள். தின்னா, வாணியை சகல மதிக்கவும் தெரியும். தாங்கள் கவலையற்றிருங்கள். ஆகட்டும். மல்லன் எங்கே? பூலோகத்திலேயே இறந்து விட்டான். பாவம், ஒரு வீரனை இழந்து விட்டோம். உன் வேலையை கவனி. நான் இசை பயில வேண்டும். ஏன் தடுவாடுற? காரணிகள் இல்லையா? இரு, நான் கொண்டு வர்றேன். இந்தா, அத கால்ல போட்டுக்க. உதவிக்கு மிக்க நன்றி. நீ எங்க இருந்து வருகிறாய்? பூமண்டலத்திலிருந்து வந்திருக்கிறேன். பூமண்டலத்திலிருந்தா? உங்கள் மண்டலத்தில் இருப்பதை விட
இந்த மண்டலத்தில் இழுக்கும் சக்தி மிகவும் குறைவு. இதை போன்ற காலணிகளை அணியாவிட்டால் இப்படித்தான் தொல்லைப்பட வேண்டி வரும். பத்திரமா வைத்துக்கொள். என்ன? ஆமா, இவ்வளவு பெரிதாக இருக்கிறதே, இதில் என்ன எழுதியிருக்கிறது? இத்தனையும் எனக்கு மேல் மண்டலத்திலே கொடுக்கப்பட்டவை. நான் கீழ்மண்டலம் நோக்கி செல்கிறேன். நீயும் வருகிறாயா? வருகிறேன். என்ன விசேஷம்? பூமண்டலத்திலிருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறார்களாம். அவள் கலையிலே அரசியா, ஆடல் அழகியா, பாடல் மோகினியா. அவளுடன் போட்டியிட போகிறேன். என்ன நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? ஏய், உன்னைத்தான். உட்கார், நான் போய் சாப்பாடு கொண்டு வருகிறேன். சாப்பிட்டு விட்டு புறப்படுவோம். என் முயற்சி வீணாகவில்லை. நீங்க எல்லோரும் விரும்பியபடி உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கத்துக் கொடுத்தோம். இனிமே என் சொந்தக்காரர்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. ரஜினி, உன்னை அனுப்பி வைக்கத்தான் என் தந்தை ஏற்பாடுகளை செய்கிறார். உண்மையாகவா? மன்னரின் கட்டளை. வாணி இப்போது போகக்கூடாது என்பதுதான். ஏன்? மேல் மண்டலத்தில் இருந்து ஒரு கோமாளி வருகிறான். உலக நடக்கும் கலைவிழாவில் நீ அவனை வெற்றி பெற வேண்டும். அதன் பின் போகலாம். அந்த வெற்றிக்காக என் வேதனையை சுமந்து கொண்டு இங்கே இருக்க முடியாது. இந்த அறைக்குள்ளேயே இருந்தால் வேதனையாகத்தான் இருக்கும். வா, எங்கே? வெளி உலகையும் பார்க்கலாம். எங்கள் மண்டல வீடுகள், வினோத வீடுகள், விஞ்ஞான சாப்பிடு. இதையா சாப்பிடுவது? இதுல 2 குண்டு இரும்பு சத்து இருக்கிறது தெரியுமா? அப்படியா? இதுல 2 குண்டு 10 வித உலோக சத்துக்களால் செய்யப்பட்ட மாத்திரை. சாப்பிடு. 10 வித உலோக சத்துக்கள். எப்படி? புறப்படு. அதோ பார் எரிகோளம். நண்பா, உனக்கு இப்படிப்பட்ட பரிதாப முடிவா வரணும்? உன் துணையால என் வாணியை கண்டுபிடிக்கலாம் நான் என்னென்ன மனக்கோட்டை கட்டி இருந்தேன். வாணி, இனி உன்னை நான் பார்க்கவே முடியாது. உன்னை நான் பார்க்கவே முடியாது வாணி. ஏன் உன்னை பார்க்க முடியாது? நான் கோமாளியா நடிச்சா? நான் கோமாளியா நடிச்சா? நண்பா, என் வாழ்வுக்காக உன் சாவை பயன்படுத்துறதுக்காக நீ என்ன மன்னிச்சிடு. நீ என்ன மன்னிச்சு, நீ என்ன மன்னிக்கத்தான் வேணும் நண்பா. எனக்கு வேறு வழியே கிடையாது. தலைவரை காண வேண்டுமாம். நீதான் போட்டிக்காக வந்திருக்கும் மேல்மண்டல கோமாளியா? உன் வரவை தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். வா, முதலில் தலைவருக்கு வணக்கம் செலுத்தும்.
வணக்கம் தலைவா. மெச்சினேன் உன் அறிவை. நீ எப்படி தெரிந்து கொண்டாய்? அங்கே உட்கார்ந்திருப்பவர் கூறி குறுகி உட்கார்ந்திருக்கிறார். எல்லோரும் உங்களையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் இருப்பவர்கள் பாருங்களேன். உன்னை ஒரு கோமாளி என்று கேள்விப்பட்டேன். இப்போது நீ பெரிய அறிவாளி என்பதை தெரிந்து கொண்டேன். இந்த சிறு சம்பவத்தால் ஒருவனின் திறமையை எப்படி தீர்மானிக்க முடியும்? நீ வந்ததன் நோக்கம் போட்டிக்கு எங்களுடனா? தமிழகத்திலிருந்து ஒரு பெண் வந்திருக்கிறாள். அவளோட அதோ இருக்கிறாள். வணக்கம். இவள் தான் அந்த பெண் என்று எப்படி தெரியும்? அவள் முகத்தில் சோழத்தின் சாயல் இருக்கிறது. அது பூலோகவாசிகளுக்கு மட்டும்தானே சொந்தம். பூலோகத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? தேவையில்லை. பார்த்தா எனக்கு மிகவும் விருப்பம். பாடுங்க. போட்டி அவளும் தானே. அவள் கேட்பதா இருந்தால் நான் பாடுகிறேன். நான் கேட்க வேண்டியதில்லை. அப்ப போட்டிக்காக வேண்டாம். என்ன, நான் சில உண்மைகளையும் சொல்ல போகிறேன். கேட்கிறேன். தலைவா, என்னை மன்னிக்கவும். நான் சொல்ல போவதை கேட்டால் இங்கிருந்து நீ போகவே மாட்டாய். அவள் போகட்டும். கோமாளி, இந்தியாவை பற்றி பாடு. இந்தியாவை பற்றித்தானே பாடுகின்றேன். சாப்பிடுங்க. ஆமாம், உனக்கு இசை கற்றுக் கொடுக்கிறாளே, அவள் கூட இல்லை, அது வேறு விதம். நான் பார்க்கலாமா? எதற்கு? ஒன்றுமில்லை, அந்த அறை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு. பிறகு பார்க்கலாம். இப்போது ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். பூலோக பெண் எப்படி இருக்கிறாள்? குறைந்து இருக்கிறாள். அவளை எப்போது அனுப்ப வேண்டும்? அனுப்புவதா? அதற்குத்தான் நான் இத்தனை பாடு. அவளை எனக்கே உரியவளாக்கப் போகிறேன். தமிழகத்திலிருந்து ஒரு பெண் வந்திருக்கிறாள். அவள் எங்கே இருக்கிறாள்? வாணி என்று ஒரு பெண். வாணி. தலைவா, என்ன? இவன் எல்லோரிடமும் வாணி இருக்கும் இடம் விசாரிக்கிறான். நீ போகலாம். எப்படி இருக்கிறது? இருந்த இடத்திலேயே தண்டனை கொடுக்கக்கூடிய கருவிகள் எங்களிடம் நிறைய உண்டு. நான் என்ன குற்றம் செய்தேன்? வாணியின் இருப்பிடத்தை எதற்காக அறிய முயன்றான்? புகழ்பெற்ற கலைவாணியை ரசிகன் என்ற முறையில் சந்திக்க விரும்பினேன். நீ அவளை பார்ப்பதற்கு என் அனுமதி இல்லாமல் அவளை யாரும் பார்க்க கூடாது. தேவைப்படும் பொழுது உங்கள் அனுமதி பெற்றே சந்திக்கிறேன். எனக்கு தெரியாமல் நீ அவளை பார்த்தால் உனக்கு தெரியாமலே உன் உயிர் உன்னை விட்டு போய்விடும். நல்லது. இவனை கண்காணித்து வா. ஏன் நிறுத்திட்ட? எனக்கு ஒண்ணுமே ஓடல. என்ன ஓடல? தெரியாது. ஓ, கொஞ்ச நாளாகவே நீ ஒரு மாதிரியா இருக்க. என்ன காரணம்? ஏன்னு எனக்கே தெரியல. கோமாளியை பார்த்ததுல இருந்து உண்ண முடியல, புருங்க முடியல. ஓ, காதல். காதலா? அப்படி என்ன? வாணி, சொல்லு வாணி, சொல்ல. ஒருவரையே மனதால் நினைத்து அவருக்காகவே வாழணுங்கிற எண்ணத்துல சாகர ஒரு வியாதி. அந்த வியாதி உனக்கும் இருக்கா? ஐயோ,
அப்படின்னா நீயும் நானும் சத்து விடுவோமா? ஆமா, உனக்கு என்ன? உன் காதலர் தான் அருகிலேயே இருக்கிறார். எனக்கு கேட்கலாம், இன்ப கதையெல்லாம் கேட்கலாம். அதெல்லாம் இருக்காரு. பார்த்தா குர்ரன்னு முறைக்கிறாரு. அப்ப அவருக்கு பிடித்தமாக நீதான் நடந்து கொடு. எப்படி இப்படி சொல்லிக் கொடு. இதெல்லாமா சொல்லிக் கொடுப்பாங்க? பரவாயில்ல, சொல்லிக் கொடு. முகம் சோர்ந்திருந்தால் நாம் முகமலர்ச்சியாக பார்க்க வேண்டும். என்ன இது? நீங்கள் முகம் சோர்ந்துதானே இருக்கிறீர்கள்? முகம் மட்டும் என்ன, உடல் சோர்ந்து உள்ளம் சோர்ந்து போயிருக்கிறேன். உள்ளம் சோர்ந்திருந்தால் நாம் உல்லாசப்படுத்த வேண்டும். அந்த வாணி சொன்னதே ஒன்றுமே பலிக்கவில்லை. வாணி என்ன சொன்னாள்? நான் இப்படி எல்லாம் ஆடி பாடினால் உங்கள் மனதிலும் காதல் பிறக்கும் என்று சொன்னார். வாணி காதல்? காதல் பற்றி உங்களுக்கும் தெரியாதா? தெரியாது. வாணியை கற்றுக் கொடுக்க சொல்லவா? இப்போது அழைத்து போகிறாயா? சரி, வாருங்கள்.